அப்ப நம்ம எல்லாருக்கும் எங்க நிக்கலாமா? இந்த பாரு டைட்டில் கீழே அந்த போட்டி யாரு பாடி அப்படிதான் இன்னும் கொஞ்சம். Happy Pride! 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 Happy. இந்த வருஷம் நம்மளுடைய 18வது சுயமரியாதை ரெயின்போ பிரைடு நடக்கிறதுனால உங்களை பிரஸ் எல்லாரையுமே வந்து இன்வைட் பண்றோம். இந்த ஒரு பேரணி நமக்கு எதுக்கு வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா, பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கோம். அது மட்டும் இல்லாம ஒரு ஆங்கிலேயர் நம்மள ஆண்ட அந்த நேரத்துல எழுதப்பட்ட நிறைய சட்டங்களை வந்து இப்போ இன்னமும் வந்து நம்ம மேல திணிச்சு ரொம்ப ஒடுக்கப்படுறோம். அதனால நாங்களும் வந்து மனிதர்கள், எங்களுக்கும் வந்து எங்களுடைய உரிமைகள் இருக்கு. நாங்களும் வந்து அதை வந்து என்ன எந்த மாதிரியான ஒரு போராட்டம் நடத்தியும் வந்து அதை வெல்லுவோம் அப்படின்னு சொல்றதுக்காக உலகத்துக்கிட்ட வந்து நாங்க ஒன்னும் மைனாரிட்டி, அதாவது மினிஸ்கியூல் மைனாரிட்டி இல்ல அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை நிலைநாட்டுறதுக்காக ஒவ்வொரு வருஷமும் நடத்துற ஒரு பேரணி இது. இந்த வருஷம் என்ன இருக்கிறதுலே முக்கியமான ஒரு விஷயம்னா, மத்திய அரசு வந்து டிரான்ஸ்ஜெண்டர் பில் 2026 கொண்டு வந்திருக்கு. இது வந்து எந்த திருநர் சமூகத்திலயுமே வந்து இதுக்கு வந்து ஒரு ஆமோதித்தல் கிடையாது. இது எல்லாரையுமே எதிர்த்து தானா வந்து மத்திய அமைச்சகம் வந்து பாஸ் பண்ணிருக்கு, லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும். சோ இதை எதிர்த்து வந்து நாங்க வந்து குரல் கொடுக்கறதுக்கு வந்து கம்யூனிட்டி ஆகட்டும், அலைஸ் ஆகட்டும், மத்த சமூக பொறுப்புள்ள மக்கள் கிட்டையும் வந்து இதை வந்து ஒரு வேண்டுகோளா வைக்கிறோம். எல்லாருமே வந்து மனிதர்கள் மாதிரி வந்து எல்லாருமே வந்து எல்லாருக்குமே வந்து அந்த மனித உரிமைகள் இருக்கு அப்படின்றது வந்து யாரும் மறக்க வேண்டாம் அப்படின்னு வந்து கேட்டுக்கிறோம். ஓகே, சோ கண்டிப்பா 2009வது வருஷம் முதல் பிரைடு நடக்கிறதுல இருந்து இப்போ 2026 வந்து கண்டிப்பா வந்து ஒரு முன்னேற்றம் தெரியுது. ஆனா அப்பப்போ வந்து இந்த சட்டங்கள், அதாவது தேவையற்ற எங்களுக்காக இல்லாத, எங்களை வந்து புறக்கணிச்சு எங்களை வந்து ஒடுக்குற மாதிரி சட்டங்கள் வரும்போது மக்கள் கிட்ட வந்து எங்களுடைய அபிமானம் குறையுது. அதை தாண்டியும் மக்கள் வந்து இப்போ ஒரு புரிதலை வந்து வச்சிருக்காங்க அப்படின்றதுதான் எங்களுடைய நம்பிக்கை. சின்ன குழந்தைகளா இருக்கட்டும், பெரியவர்களா இருக்கட்டும், தங்கள் வீட்டிலேயே வந்து ஒரு திருநர் குழந்தை இருக்கும்போது முன்னைக்கு இப்போ வந்து கண்டிப்பா வந்து வேற மாதிரியான யுக்திகள் தான் பயன்படுத்துறாங்க. அது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனா இந்த சட்டம் வந்ததுக்கு அப்புறமாவே வந்து இப்போ வந்து பெற்றோர்கள் பயப்படுவாங்க. திருநர் சமூகங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய பாதிப்பு இழைக்குது. அதனால வந்து இந்த குழந்தைகள் தான் வந்து தனியா வந்து திராட்டுல விடுற மாதிரி ஆயிருச்சு. சோ அந்த மாதிரியான ஒரு நிலைமை மாறணும்னா ஒட்டுமொத்த மக்களுமே வந்து குரல் கொடுத்தா தான் வந்து குழந்தைகளையும் காக்க முடியும், டிரான்ஸ் மக்களையும் காக்க முடியும். சோ ஒரு மக்களுடைய ரெப்ரசன்டேஷன் இல்லாம லெஜிஸ்லேஷன் பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து ஒரு திட்டவட்டமா வந்து சொல்லிக்க விரும்புறோம். இந்த வண்ணமயமான பொருட்கள் நாங்க வந்து போட்டிருக்கும் போதே வந்து உங்களுக்கு ஒரு கவன ஈர்ப்பு வருது இல்லைங்களா? எங்களுடைய நோக்கங்கள் என்ன, எங்களுடைய கோரிக்கைகள் என்ன அப்படின்னு தெரியறதுக்கு முன்னால நாங்க யாரு அப்படின்ட்டு வந்து டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ற மாதிரி தான் இந்த வண்ணமயமான பொருட்கள் வந்து இந்த வருஷம், அதாவது ஒரு வருஷமாவும் வச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த வருஷமும் கண்டினியூ பண்றோம். அது மட்டும் இல்லாம பிரைட் வந்து ஒரு சந்தோஷமான, அது மட்டும் இல்லாம ஒரு ரெவல்யூஷனரியான ஒரு, அதனால வந்து மத்த வருஷத்துல மத்த நாட்கள்ல எங்களால போட முடியாத அந்த கலர்ஃபுல் திங்ஸ வந்து ஆரவாரமா சந்தோஷத்தோட வந்து இந்த ஒரு நாள் போடுறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து அந்த ஒரு மனசு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அந்த மனசு குளிர்ச்சியில வந்து நாங்க எப்பவுமே வந்து இது மாதிரி தான் வந்து போட்டிருக்கோம் ஒவ்வொரு வருஷமும். அது மட்டும் இல்லாம கம்யூனிட்டி LGBTQIA+ கம்யூனிட்டிஸ்களுக்கும், ஊடகங்களுக்கும், ஆர்வலர்களுக்கும், அலைஸ்க்கும் வந்து முக்கியமான செய்தி என்னன்னா, வர்ற ஞாயிற்றுக்கிழமை 28 ஜூன் 2026 அன்னைக்கு பிரைட் வந்து ராஜரத்னம் ஸ்டேடியம்ல இருந்து தொடங்கும் 3:30 மணிக்கு. எல்லாருமே கலந்துக்கங்க ப்ளீஸ். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும்.
பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும் மீ டு லவ் யூ தேங்க் யூ அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.